ஷங்காய் கோஆப்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. சைனா, இந்தியா, எல்லா நாடுகளும் சேர்ந்து. அந்த நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க. இந்தியா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அதில் மெம்பர் தான், ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்கள் உடன்படல, நாங்கள் தனியாக ஸ்டேட்மெண்ட் விடுறோன்ற அளவுக்கு ஒரு கோழைத்தனமான முடிவு ஏன் எடுக்க வேண்டி வந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் பயந்த அளவுக்கு கொண்டு போய் நாட்டின் நலனா அடகமான வச்சுருக்கீங்க. அதனால தான் ட்ரம்ப்பை ஏற்று ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சைனா வந்து தர்மடி அடிக்கிறான். ட்ரம்ப் ஒரு வாரத்தை சொன்னால் அவன் 4 வாரத்தை அவன் திருப்பி சொல்கிறான். இப்போ சப்பலை கழட்டி அடித்த மாதிரி அவன் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு போன வாரம் தான் சைனாவிலேருந்து போன பிரதிநிதி அங்கே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்கிறாரு, நீ ஊரையே கொளுத்துவ, நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றக்கூடாதான்னு கேட்குறாரு யூஎஸ்ஸை. அதனால் இந்த இரட்டை முகம், இந்த ஹிப்போக்ரஸி, இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யூஎஸ் என்ன பண்ணுதோ அதை விட பன்மடங்கு அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், இப்பயே எச்சரிச்சுக்கிறோம் அப்படின்னு சைனா சொல்லுது.